ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு நியூவான ஒரு ஜிஎல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில். ஸோ இந்த ட்ராமா நேம் வந்து யூ ஆர் மை ஸ்டார். ஸோ இந்த சீரிஸ் நல்லா தான் இருக்கும். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த சீரிஸ் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு என்ன சீரிஸ் போகலான்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த சீரிஸ்குள்ளே போயிடலாமா? ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணு வந்து நடந்து வந்துட்டு இருக்கா இல்லையா? ஸோ இவளோட நேம் தான் வந்து ஐஸ். இவ அப்படியே வந்து நினச்சிட்டு வரா, இந்த காலேஜ் லைஃப்பில் நீங்கள் யாராவது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ அதே மாதிரி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வரா. அங்கே 3 பேர் வந்து கம்பு சுற்றிட்டே இருக்கா. இவன் எப்படின்னு நினச்சிட்டு வரா. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து அந்த ஸ்டிக்கை தூக்கி போட கரெக்டாக இவன் நினச்சிட்டு வந்து மண்டையில டொம்முன்னு விழுகா. அவள் கீழே விழுந்துடா. ஸோ இதில் தான் வந்து இந்த டைட்டில் போட்டு ஸ்டார்ட் ஆகுது இந்த சீரிஸ். அப்படியே இந்த 3 பேரும் அந்த விழுந்த பொண்ணை பார்த்துட்டு நிற்கா. இவன் என்ன பண்ணுறா, என்ன பண்ணுறது, ஒன்றுமே புரியலவே, ஏன் இவன் அமைதியாக இருக்கான்னு சொல்லி குச்சி வச்சுலாம் தட்டி பார்த்துட்டே இருக்கா. இவன் நல்லா தான் இருக்கான்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிற பொண்ணு மட்டும் ஓடி வரா இல்லையா? ஸோ அந்த பொண்ணு பேர் வந்து லடா. இவங்க 2 பேரும் தான் வந்து இதில் மெயின் ரோல். ஸோ இவன் அந்த பொண்ணை தட்டி விட அந்த பொண்ணும் ஐஸும் முழிச்சு பார்த்துடா. பார்த்துட்டு நான் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி ஐஸ் சொல்ல. அதுக்கப்புறம் லடா அதை பார்த்தோன்னே சிரிக்கா. மறுபடியும் ஐஸ் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஸோ விழுந்தோடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து தூக்கி வாரி போயிடுச்சு. லடா ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான். ஸோ அங்கே பாரு அந்த பொண்ணு செத்து போயிட்டால, நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே குடிக்கா அப்படியே குதிச்சுட்டு இருக்கா. அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு இல்லை, சரி சரி இப்போ என்ன பண்ணுறது, நாங்கள் 2 பேரும் போயிட்டு ஒருத்தவங்கள ஹெல்ப்புக்கு கூட்டிகிட்டு வரோம், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக. ஸோ அது வரைக்கும் நீ பார்த்துக்கொள்ளாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ அப்படி இந்த சைடு நம்ம ஐஸும் லடாவும் இருக்கா. லடா நம்ம ஐஸ் மண்டையை தூக்கி அவன் மடியில் வச்சுட்டு நான் பேசுறது கேட்குதான்னு கேட்கா. அப்புறம் ஐஸ் லைட்டாக கண்ணை திறக்கிறா. லடா கிட்ட வர ஐஸ் என்ன நினச்சானே தெரியல, டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிடுறா. ஸோ அப்படின்னு நினச்சி பார்க்குற ஐஸ் தான், என்ன நான் வந்து காலேஜ் ஸ்டாரே கிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி யாராவது வந்து ஃபோட்டோ வேற எடுத்துடுறாங்க. அப்படியே நம்ம ஐஸும் எஸ்கேப்டான்னு சொல்லி தெரியாமல் பண்ணிட்டோம் என்னன்னு தெரியல ஓடிட்டா. இந்த சைடில் லடாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு எங்கே போனா அவன், நாங்கள் போய் ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு வர தானே போகணுன்னு சொல்லிட்டு இருக்கா. லடா எல்லாம் வந்து ஏற்கனவே ஓடி போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நின்றுட்டு இருக்கிறப்ப லடா லிப்ஸில் கை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்னாச்சுன்ற மாதிரி கேட்கா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உத்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து லடாக் பயந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, சரி நீ எதுக்காக இப்படி ஒரு மாதிரியாக பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கா. லடாவும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரி வாங்க வாங்க அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம லடா சொல்கிறதுக்கு என்னன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸு தான் கட்டுறாங்க. அவள் தலை கையெல்லாம் வந்து நல்லாவே அடிபட்டுருச்சு போல். ஸோ கட்டெல்லாம் போட்டு உட்காந்துருந்து அவன் நோட்டில் எழுதிட்டு இருக்கா. எனக்கு இது எப்படி கூப்பிட்றதுன்னு தெரியலையே, நான் என்னென்னு சொல்லுவேன், இது குட் லக்குன்னு சொல்வேனா இல்லை பேட் லக்குன்னு சொல்வேனா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே இருக்கா. நான் சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேனே, அது அருவருப்பா, அது கிஸ் வேறு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கா. அப்படியே லிப்ஸ் மேலே கையை வச்சுட்டு ஃபீல் பண்ணுறேன் நம்மளடா கிஸ் பண்ணதா. அதுக்கப்புறம் யாரும் கதை தட்டுற மாதிரி இருக்கா. யாருன்னு ஐஸ் கேட்டுட்டே அப்படி டோர் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அங்கே லடா தான் வந்து இவளுக்காக நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா. ஸோ இந்த எடுத்துக்கோ நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுக்கா. நம்மள ஐஸ்க்கு அவ்வளோதான், லடா நீயான்ற மாதிரி சொல்லி அந்த திங்கிற பொருளை மட்டும் வாங்கிட்டு டோரை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறா. பண்ணிவிட்டு நீ இவ இதுக்காக இப்போ இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு லடா இல்லை, நான் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்கல, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், நீ எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஐஸும் அப்படியே அமைதியாக இருந்துட்டு ஏன்னா நல்லா தான் இருக்கேன், தேங்க்ஸ் இந்த ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்ததுக்கு, நீ போன்ற மாதிரி சொல்லிடுறா. அப்படியே லடாவும் நான் உன்னே பக்கத்துக்காக தானே ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், என்னை வெளில விட மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஐஸும் சரி ஓகேன்ற மாதிரி கதவை திறக்க வர டக்குன்னு வந்து சாஞ்சிட்டு இருந்த லடா அவள் கையில் போய் விழுந்துடுறா. அவள் கையை அடிபட்டிருக்குன்னு கூட அவள் பார்க்கல. ஸோ அதுக்கப்புறம் அப்போ தான் ஐஸ்க்கே புரியுது, ஐயோ எனக்கு வலிக்குதேன்னு சொல்ல. உடனே லடாவும் ஐயோ என்னாச்சு வலிக்குதா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக நீ ஏன் இங்கே வந்த, நீ போன்ற மாதிரி நம்ம ஐஸ் சொல்லிகிட்டே இருக்கா. நம்ம லடா இல்லை, நீ வந்து உன்னுடைய கைதான் அடிபட்டிருக்கல, நீ எப்படி வந்து அந்த ஸ்நாக்ஸை சாப்பிடுவ, வா நான் உனக்கு ஊட்டி விடுன்ற மாதிரி சொல்லிட்டு வா வா உள்ளே போகலான்னு சொல்லி இவளுக்கு முன்னாடி லடா ஓடி போக ஐஸும் ஐயோ என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஐஸும் ஓடி வரா. ஸோ அங்கே இருக்கிற நோட் புக்கை வந்து எடுத்துட்டு இது என்ன நோட் புக் அப்படின்ற மாதிரி கேட்க ஐஸ் இல்லை, ஐயோ நம்ம இப்போ தான் எழுதி வச்சது, இது வந்து ஒர்க் நோட் புக் தான் அப்படின்னு சொல்லி கையில் வாங்கிக்கிறா. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு உன்னுடைய தலை வலிக்குதா, இப்போ எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி லடா விசாரிச்சுட்டு இருக்கா. ஐஸும் இல்லை இப்போல்லாம் ஒன்றும் வலிக்கலை, எனக்கு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லடா அப்படியே தொட்டு பார்த்தோன்னே ஐஸ்க்கு செம்ம வலி போல். அப்போ வலிக்கல சொன்னால் அப்புறம் இதுக்காக நீ இப்போ அழுகுறேன்னு சொல்லிட்டு லடா நம்ம ஐஸு பக்கத்தில் உட்கார வச்சு இங்கே வந்து உட்காரு, நான் உனக்கு வந்து பார்க்குறேன்னு சொன்னால் அங்கே வீங்கி இருக்கு போல். ஸோ பாரு இப்போ எப்படி இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவ பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம ஐஸ் இல்லை, இந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி வந்து பெட்டராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லடாயில் என்னன்ற மாதிரி கேட்க இல்லை இப்போ இது எப்படி பெட்டராக மாறும் என் தலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். லடாவும்
இது பாரு அதுக்காக தான் நான் வந்து மெடிசன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொன்னோன்னே, ஐஸும் நீ வந்து மெடிசன் எடுத்து வச்சிருக்கியா? நீ வச்சிருக்கியான்ற மாரி கேட்கா. ஆமா இங்க பாரு இந்த பேக்கு வந்து ஒரு மேஜிக் பேக். இது ஓப்பன் பண்ணா உள்ளுக்குள்ள இந்த மெடிசின் வருமேன்னு சொல்லி ஒரு மொக்க மேஜிக்க போடா. அதுக்கப்புறம் நான் உனக்கு வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு லடா தான் அந்த ஆயில்மெண்ட்லாம் எடுத்து வச்சு விட்டுட்டு இருக்கா. ஸோ ஐஸ்க்கும் ரொம்ப ஃபீல் தான் ஆகுது. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இப்போ வலிக்குதா? அப்படின்ற மாதிரி லடா கேட்டுட்டே இருக்கா. அப்படியே ஐஸ் அவளையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே லடா அப்படியே டக்குன்னு எந்திரிச்சிடுறா. எந்திரிச்சோடனே ஏய் எங்கே போகிற? அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ் பிடிக்க அவள் கையை பிடிச்சிட்டு கேட்கா. லடாவும் இல்லை இல்லை நான் வந்து உன்னுடைய அந்த ஸ்நாக்ஸ் வாங்கினேன்ல, ஸோ அந்த பவுலில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லடா ஐஸ்க்காக அந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து எடுத்து ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஸோ நானே சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி ஐஸ் சொல்லலாம். லடா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே உனக்கு ஊட்டி விடுறதெல்லாம் ஒரு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல ஐஸ் இல்லை. அதுக்கப்புறம் சரி நீ வந்து ஃப்ரீயா, உனக்கு ஒர்க் இல்லையா? நீ ஒர்க்கே இல்லையா? யூஸ்வலாக உனக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும் தானே? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின் கேட்க ஆரம்பிச்சிடா. உனக்கு ஃபோட்டோ ஷூட் ஈவன் இந்த மாதிரி நிறைய விஷயத்துலலாம் உனக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லடாவும் உனக்கு என்னோடய லைஃப் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஐஸோ இல்லை இல்லை நீ காலேஜ் ஸ்டாரில், ஸோ அது மட்டும் இல்லை நீ ரொம்ப அழகானவ அதனால தான். அது மட்டும் இல்லை உனக்கு நிறைய ஒர்க்கு கூட இருக்கும் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லடா இல்லை சரி ஓகே உனக்கு இதை சாப்பிட விருப்பமா இல்லையா? இல்லைன்னா உனக்கு பிடிக்கலன்னா ஓகே நான் இதை நான் மறுபடியும் எடுத்துகிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்ல ஐஸும் கையை பிடிச்சிட்டு இல்லை இல்லை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எந்த ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினா ரொம்ப நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல லடாவும் ஆமாம் எல்லாமே ரொம்ப டெலிஷியஸாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐஸில் நான் வந்து அந்த ஸ்நாக்ஸை தான் சொன்னேன், நீ அதானே சொல்கிறேன்னொன்னே லடா இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஐஸ் அப்படியே நம்ம லடா கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி வர டக்குன்னு லடா எழுந்திரிச்சிட்டு நான் போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக ஐஸ் டக்குன்னு நம்ம லடாவை இழுத்து உட்கார வச்சுட்டு ஏன் இவ்வளோ நீ அவசரமாக கிளம்புற? நீ இந்த மாதிரி என்னை ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ண வச்சுட்டு நீ இவ்வளோ ஈஸியாக வந்து போடுறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லடா ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் பாத்ரூமில் தான் உட்காந்துருக்காங்க. ஸோ லடா தான் சாரின்ற மாதிரி சொல்ல ஐஸும் இல்லை இல்லை நான் தான் வந்து கேர்லெஸ்ஸாக வாக் பண்ணிட்டேன், ஸோ அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஜாலியாக கிஸ் பண்ணி என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் லடா வந்து நான் போகிறேன்ற மாதிரி கிளம்பி போக ஐஸும் நம்ம லடா விடுறதுக்காக தான் வந்திருக்கா. ஸோ அப்படியே கதவு சாத்துறப்ப நம்ம லடாவும் ஒரு மாதிரி ஐஸை பார்க்கறத பார்த்தோன்னே டக்குன்னு ஐஸ் லடா பிடிச்சி இழுத்துட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட் நைட் இப்போ நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஐஸ் சொல்லி அமுச்சு விட்டுறா. ஸோ அதுக்கப்புறம் லடாக்கு ஒரு மாதிரியே ஷை ஆகி அப்படியே கிளம்பி போக அப்படியே நெக்ஸ்ட் டே காலேஜில் ஐஸ் தான் நடந்து வரா. அங்கே இருக்க சுற்றி இருக்கவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பிக்சரில் இருக்கிற பொண்ணு கரெக்டு, என்ன ஒரு தைரியம் இருந்தால் காலேஜ் ஸ்டாருக்கே கிஸ் பண்ணியிருப்பான். யார் இந்த பொண்ணு? நான் இது வரைக்கும் அவர் வேலை கிளாஸ்மேட்டா, ஆனால் இவ்வளோ சுற்றி யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ லடா எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, இதெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஐஸா அந்த ஃபோட்டோ பார்க்குற சார், அதாவது அங்கே ஃபோட்டோ எடுத்துருப்பாங்களே இவங்க கிஸ் பண்ணதா, அங்கே தான் வந்து ஏதோ ஒருத்தவங்க வந்து நம்ம காலேஜ் ஸ்டாரை கிஸ் பண்ணிட்டாங்கலாம் போட்டிருக்கா. வீட்டில் வந்து அதை தான் பார்த்துட்ருக்கா. அதில் நிறைய கமெண்ட்லாம் வருது. லடா இந்த மாதிரி ஒருத்தவங்களை கிஸ் பண்ணுவாங்க நினச்சி கூட பார்க்கல. லடா இவ்வளோ அழகான பர்சன், அவங்க கண்டிப்பாக பாய் ஃப்ரெண்ட் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யார் நீன்னு நான் இன்னும் வரைக்கும் உன்னை முன்னாடி பார்த்ததே கிடையாதே, இப்படிலாம் வந்து பண்ணாதண்ணா, லடா உனக்கு தரமாட்டேன், வேறு நல்ல பாய் ஃப்ரெண்டாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் வர நம்ம ஐஸ்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க, எதுக்காக என்னை இப்படி போட்டு கழுவி ஊற்றுறாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கா. கரெக்டாக அந்த டைமும் நம்ம லடாவும் வந்துடா. வந்துட்டு ஐஸுன்னு கூப்பிடா. நம்ம ஐஸ்க்கு ஏற்கனவே டென்ஷன் இல்லை, ஸோ அதனால அப்படியே கெந்திச்சு போயிடுறா. என்ன பண்ணுற, ஏன் என்னாச்சு உனக்கு, வெயிட் பண்ணுற மாதிரி லடா சொல்லிட்டு இருக்கா. ஐஸ் அதை காட்டிட்டு ஏன் நீ இன்னும் இதுக்காக ரிப்ளையே பண்ணல அப்படின்னு சொல்லி அதை காட்டுறா. பாருன்ற மாதிரி காட்டினோடனே லடாவும் அதை பார்த்துட்டு ஓ அதுவா, நான் வந்து இதை பார்த்தேன் தான், ஆனால் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐஸில் சரி நீ தான் பார்த்தலாம், ஆனால் நீ இதை வந்து இன்னும் வரைக்கும் இக்னோர் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லடாவும் இல்லை ஏன் நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க கூட தானே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு நியூஸ்லாம் வந்து எனக்கெலாம் பழகிடுச்சு அப்படின்ற மாதிரி லடா சொல்ல ஐஸும் அதாவது உனக்கு தான் பழகிடுச்சு, ஆனால் எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி இல்லை, எனக்குலாம் இது பழகலை, புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ரூடாக பேசுகிறான். முதல்ல வந்து இதுக்கு நியூஸை வந்து கரெக்ட் பண்ணி எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லடாவும் ஓ அப்போனா சரி ஓகே, ஆனால் இந்த மாதிரி பீப்புளெலாம் மறந்து போயிடுவாங்க, ஸோ இதுக்காக நீ எதுக்காக டைம் பாஸ் பண்ணுறேன்னொன்னே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போக டக்குன்னு நம்ம லடாவும் ஐஸை பிடிச்சிடுறா. பிடிச்சிட்டு சரி ஓகே ஓகே நம்ம அப்போனா இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் தான், அதாவது நீ எனக்கு வந்து டியூஷன் எடுக்கிற மாதிரி சொல்லித்தர மாதிரி பீப்புள் கிட்ட சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இது ஒரு நீ நல்லா தானே படிக்கிற ஸ்டடீஸில் கூட, ஸோ இது ஒரு நல்ல வழியாகவும் இருக்கும், இந்த மாதிரி நம்மளை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு போடுறவங்களுக்கெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் லடா தான் சொல்கிறா
ஓகேவா? அதாவது நீ ஒரு நாளைக்கு எனக்கு 2 ஹார்ஸ் வந்து சொல்லி தரணும் இந்த மாதிரி டெஸ்ட்டு, அதுவும் முடியிற வரைக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லி லடா இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் போடா. அப்படியே நம்ம ஐஸ்க்கு என்னது 2 மணி நேரம் உனக்கு சொல்லி தரணுமா? அதுவும் டெஸ்ட்டு முடியிற வரைக்கும் அப்படின்னு சொன்னோனே, லடாவும் ஆமா அப்போ உன்னால முடியாதுன்னா சரி ஓகே நான் இந்த நியூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சிம்பிளாக சொல்ல, சரி சரி ஓகே வெயிட் பண்ணுன்னு சொல்லி நம்ம ஐஸ் இழுத்துட்டு, சரி ஓகே நீ சொல்கிற மாதிரியே நானும் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஐஸ் பாவமாக சொல்ல, லடாவும் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, ஐஸும் கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னோன்னே லடாவும் நின்றா. ஸோ நாளையிலேருந்து பார்க்கலான்ற மாதிரி நம்ம ஐஸ் சொல்லிவிடா. லடாக்கு இப்போ தான் ரொம்ப அப்படியே மண்டை ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பறந்து போயிடுறா. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நம்மளோட ஐஸ் தான் அவள் ரூமில் அந்த டியூஷன் அந்த மாதிரி எடுக்க போகல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணா. இந்த சைடு லடா வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்காளா இல்லைன்னா வெக்கேஷன் வந்திருக்காளான்னு தெரியல. லக்கேஜோடயே வந்துட்டா. நம்ம ஐஸ் தான் கேட்குற எதுக்காக நீ இவ்வளோ திங்ஸை தூக்கிட்டு வந்திருக்கன்னொன்னே நம்ம லடாவும் ஆமாம் இதெல்லாம் என்னுடைய கிளாத் நான் இங்கே தான் தங்க போகிறேன்னு சொல்ல, ஐஸும் என்ன சொல்கிற நீ தான் வந்து படிச்சுட்டு போயிடுவேன் தானே சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்கா. லடாவும் இல்லை நான் எப்போ சொன்னேன், நான் வந்து இங்கே 2 மணி நேரம் படிக்கிறேன் மட்டும்தானே சொன்னேன், ஆனால் நான் வீட்டுக்கு போயிடுவேன்லாம் நான் சொல்லவே இல்லையே உன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐஸ் இல்லை என்ன சொல்கிற இது உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்கா. சரி உட்கார் சீக்கிரம் வா அந்த நியூஸை முதல்ல நம்ம கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லடா அந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகா. நம்ம ஐஸ் அது தானே வேணும். டக்குன்னு அவளை வந்து உட்காந்துட்டு சரி வா ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கணுன்னே என்ன பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி லடா புக்கை படிக்கிறத விட்டுட்டு பேக்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு இருக்கா. அதாவது நான் வந்து போஸ்ட் போட போகிற ஸ்டோரியா, ஸோ அப்போ தானே வந்து நம்மளுக்கு இது ஒரு எவிடென்ஸாக இருக்கும் அப்படின்னோடனே ஐயோ என்னதான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி வா வா நம்ம வந்து ஸ்டோரி போடலாம் முதல்ல ஃபஸ்ட்டு, அப்போ தான் வந்து நம்மளை நான் உண்மையாகவே உன் கூட வந்து படிக்க வந்திருக்கேன்னு அப்படின்னு மற்றவங்களாம் நம்புவாங்க. அப்போ தான் இந்த விஷயம் க்யூர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மொபைலில் எடுத்து அப்படியே பிக்சர்லாம் எடுக்க வரா. நம்ம சீரியஸாக முகத்தை வச்சுருக்கா. லடா இல்லை ஏன் இந்த மாதிரி வந்து மூஞ்சி வச்சுருக்கா ஒழுங்காக தான் சிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறா. நம்ம லடாவும் இன்னைக்கு பாருங்க நான் வந்து இன்னைக்கு ப்ரைவேட்டாக டியூஷனுக்கு வந்திருக்கேன். ஸோ லடா தான் நான் எல்லாருக்கூடயும் நான் சண்டை போட்டு நல்ல மார்க் எடுப்பேன் கண்டிப்பாக எக்ஸாமில். அது மட்டும் இல்லை லடா வந்து நல்லாவே அதனால தான் படிக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி படிக்க சொல்லித்தரவங்க கூட வந்திருக்கான். ஓகே பாயின்னு சொல்லிட்டு அந்த அந்த ஸ்டோரியும் கம்ப்ளீட் பண்ணிடுறா. ஸோ நம்ம ஐஸும் ஓகே போஸ்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டல, இப்போயாவது நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கலானே, இல்லை இன்னைக்கு இதோட முடிஞ்சிச்சுன்ற மாதிரி லடா சொல்ல. அதே மாதிரி டேஸும் போயிட்டு இருக்கா. 2 பேரும் அப்படியே உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இதோடய போதுமேன்ற மாதிரி லடா சொல்ல, ஐஸும் இனி இன்னும் கொஞ்ச நேரம் தான் வந்து படிக்கிறா, ஸோ அதுக்காட்டியும் நீ வந்து தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லடாவும் இல்லை நான் எப்போல்லாம் படிக்கிறோன்னா அப்போல்லாம் தூக்கம் தன்னால் என்னை தேடி வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஐஸும் இல்லை நீ வந்து தூங்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நல்ல மார்க் எடுப்ப, அதுக்கப்புறம் உனக்கு வந்து கொஞ்சம் லோ மார்க் தான் கிடைக்கும், ஆனால் நீ நல்லா படித்தேன்னா கண்டிப்பாக நீ நல்ல மார்க் எடுக்கலாம் சரியா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு மோட்டிவேட்லாம் கொடுக்க நம்ம லடாவும் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு தான் இருக்கான். அப்புறம் லடாவும் சரி நான் வந்து அந்தளவுக்கு படிப்புலலாம் ஒன்றும் நல்லாலாம் பண்ண மாட்டேன் சரியா, அது மட்டும் இல்லை நான் அந்தளவுக்கு நல்லா பண்ணுறேன்ற மாதிரிலாம் யார்கிட்டையும் ஒன்றும் பார்க்கறதுக்கு காட்டிக்கினது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐஸெல்லாம் ஆனால் நான் உன்கிட்ட ஒன்று விஷயத்த சொல்லியே ஆகணும், நீ வந்து உனக்கு நீ நினச்சது எல்லாமே நீ வந்து முடிச்சிடுற, ஸோ நீ அதை வந்து எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிடுற, ஏன்னா அப்படின்னு நீ வந்து லக்கியான ஒரு பர்சன், ஸோ நீ வந்து ஈவன் ஸ்டடீஸில் வந்து அந்தளவுக்கு நல்லா பண்ணலனா கூடவும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து நிறைய பீப்புள் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க, ஆனால் என்ன மாதிரி கிடையாது. ஈவன் வந்து நான் நல்லாவே படிச்சிருந்தாலும் கூட யாருமே என் மேலே வந்து இன்ட்ரெஸ்டடாலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல. லடாவும் அதெல்லாம் ஏன் இந்த மாதிரி நீ பேசுகிற ஐஸ், ஏன் இப்படி ஒரு மாதிரியாக இருக்கா, அதெல்லாம் இல்லை என்னடி கண்ணு ஃபுல்லாக நீ தான் வந்து பெஸ்ட் ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் பெஸ்ட், அது மட்டும் இல்லை நான் உன் கூட வந்து எப்பயுமே இப்போலேருந்து எப்பயுமே வந்து ஒன்றா இருக்கணும் தான், எனக்கு அதான் வேணும்னு சொல்ல. ஐஸும் சரி ஓகேவா முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்க வா வா அப்படின்னு சொல்லிட்டு வா முதல்ல புக்கை முதல்ல பாருன்ற மாதிரி சொல்ல. அப்படியே நம்ம லடா தூங்கிடா. ஐஸும் அவள் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருக்கா. ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்க லடாக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல, பசி வந்துச்சு போல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு பார்க்க. ஐஸும் உனக்கு பசிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்க ஊன்ற மாதிரி லடா சொன்னோன்னே சரி ஓகே நான் போய் உனக்காக சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐஸ் முதல்ல கிளம்பி போய் அவங்களுக்கு அப்படியே 2 பேரும் ஒரு கப் ஆஃப் நூடுல்ஸ் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படியே 2 பேரும் கேம்லாம் வச்சு வாயோட வாய் வச்சு நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ அப்படியே நைட் ஆகுது. ஐஸ் இல்லை அப்படியே தலையெல்லாம் வந்து ஈரத்தோட வர நம்மளுடைய லடாவா நான் தொடச்சிடுன்னு சொல்லலாம். ஐஸ் இந்த மாதிரி நீ யாருக்காவது பண்ணுவியா எல்லாருக்குமே பண்ணுவியான்னு கேட்கா. நம்ம லடாவும் அதெல்லாம் கிடையாது நான் வந்து எனக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் பண்ணுவேன், ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்ல. நைட் 2 பேர் படுத்திருக்கா.
ஏசி வந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் போல். ஸோ லடா தான் சொல்கிறா, ஏசி கோல்டாக இருக்குன்னு சொன்னேனே. சரி ஓகே, நான் போய் இதை போய் ஆஃப் பண்ணிட்டு வரேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இப்போ ஹாட்டாக தான் இருக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பரவாயில்ல, நான் போய் உனக்காக ஏசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி மறுபடியும் ஐஸ் எந்திரிக்கான். இல்லை நான் இப்படியே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இதான் நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம லடா ஐஸுக்கு ஹேக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே வந்து 2 பேர் நைட் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு காலையில் பார்த்தா நம்மளுடைய லடா காண போயிருப்பான். ஸோ ஐஸ் மட்டும்தான் இருக்கான். அவளுடைய ஸ்டிக்கும் இருக்கு இல்லையா, ஸோ அது விட்டுட்டு போயிட்டா போல். ஸோ அதை ஐஸ் பார்த்துட்டு இவன் மறந்துட்டு போயிட்டாலே சொல்லிட்டு இருக்கான். ஐஸ் அப்படியே அந்த ஸ்டிக்கை எடுத்துகிட்டு வர லடா ஃப்ரெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க, என்ன அந்த பர்சன் பற்றி என்ன, நீ வந்து இப்போல்லாம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லையா அப்படின்னோடனே லடாவும் இல்லை இல்லை இதெல்லாம் நார்மல் தான். சரி உங்களுக்குள்ளே என்ன தான் போயிட்டு இருக்குது 2 பேருக்குள்ளேன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கேட்கா. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, எங்களுக்குள்ளே என்ன போயிட்டு இருக்குது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம லடா ஆன்சர் பண்ணோன்னே ஐஸ்க்கு அவ்வளோதான் மனசே உடஞ்சி போச்சு போல. ஸோ அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்கா நடந்ததெல்லாம். நினச்சி பார்த்துட்டு அந்த ஸ்டிக்கை அங்கேயே போட்டுட்டு அவமான்னு கிளம்பிடுறா. ஸோ அப்படி இந்த சைடு அதுக்கப்புறம் தான் நம்ம லடா சொல்கிறா, ஈவன் எனக்கு வந்து ஐஸை பிடிச்சி தான் இருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப நாளாக இருக்காது கண்டிப்பாக அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும், ஆனால் இப்போ நீ உன்னை பார்க்குறதுக்கெலாம் முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ஆனால் உன்னை பார்த்தா அவளுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுதே. சரி நீ முன்னாடிலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இப்போ வேறு மாதிரி இருக்கா, ரொம்ப ஓவராக பேசுகிறா. அது மட்டும் இல்லை உன்னுடைய ஃபேஸ்லாம் இப்படி ரெட்டாக சேஞ்ச் ஆகுதே ஓன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம லடாக்கு அவ்வளோதான் ஷை ஆகி, ஏய் நிறுத்துங்கப்பா, போ போ நம்ம முதல்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி என்ன ப்ராக்டிஸ் பண்ணலான்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டலாக கேட்குறாங்க. முதல்ல எங்கே உன்னோடைய ஸ்டிக் எங்கே போச்சுன்னு கேட்க. ஓ ஆமாம்ல, என்னோடய ஸ்டிக்கு முதல்ல காண போச்சு. சரி நான் போய் அதை எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் போய் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டேறீங்க. ஸோ நான் அதுக்காட்டி வந்துடுறேன் ஃபீல்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகா. இந்த சைடு லடாவும் ஸ்டிக்கு எங்கன்ற மாதிரி போகா. அங்கே போட்டு வச்சுருக்கிற ஸ்டிக்கை பார்த்துடுறா. ஸோ அது ஐஸ் போட்டிருப்பான்னு தான் நினச்சா போல். ஸோ அதை எடுத்து வச்சுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸில் இது உன்னோட ஸ்டிக் தானே, இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்கான். ஐஸுன்ற மாதிரி நம்ம லடா சொல்லிவிட்டு வேகமாக வந்து ஐஸோடைய ரூமுக்கு போயிடா. கதவு தோற ஐஸ், நான் இங்கே தான் இருக்கிறேன், எனக்காக கதவு தோற அப்படின்னு சொல்லிட்டு லடா கத்திகிட்டே இருக்கான். எனக்கு தெரியும் நீ உள்ளே தான் இருக்கிறேன்னு தெரியும், ஏன் கதை திறக்க மாட்டேன், சரி வெளியே வா, வெளியே வந்தால் அட்லீஸ்ட் பேசலாம், என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி லடா தான் பேசிக்கிட்டே இருக்கான். ஸோ ஐஸ் உள்ளே தான் நின்றுட்டு போ தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை முடியாது, நீ வெளியே வந்து என்கிட்ட பேச வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம லடா சொல்லிட்டு இருக்கான். ஐஸும் அப்போனா நீ வந்து வெளியே நின்றுக்கோ, நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நம்ம லடாவும் என்ன சொல்கிறதுக்கு அர்த்தம் என்ன, அப்போனா நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லையா, முதல்ல வெளியே வந்து பேசுன்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. நம்ம லடாவும் இந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து எதுவுமே பேசுறதுக்கு இல்லை அப்படின்னாலும் எதுக்காக ஒரே ரூமில் இருக்கணும், அதுக்கு என்ன ரீசன்ற மாதிரி கேட்கான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய லடா அவளுக்கு வந்து அவள் ஃபோட்டோஸ்லாம் ஒரு சில இதெல்லாம் அனுப்பிச்சி விட்டுருக்கா நம்ம ஐஸ் ஃபோனுக்கு. ஏன்னா ஐஸே தெரியாமல் லடா நிறைய ஃபோட்டோ எடுத்திருப்பா போல். ஸோ சாரி நான் இது உனக்கு முன்னாடியே சொல்லாததுக்காக அப்படின்னு நம்ம லடா சொன்னோன்னே டக்குன்னு நம்ம ஐஸ் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம லடாவை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு 2 பேரும் அப்படி கிஸ் பண்ண. நம்ம லடா தான் கேட்குறேன், எனக்கு உண்மையாலுமே ஒன்று பிடிச்சிருக்கு, எனக்கு தெரியக்கூட இல்லைன்னு சொல்ல. பரவாயில்ல, நான் வந்து இப்போ மறுபடியும் வந்து எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ் தான் சொல்லிடா. என் ஹார்ட் ஃபுல்லாகவே நீ தான் அப்படின்ற மாதிரி இவளும் ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கப்புறம் லடாவும் நீ எதுவும் வந்து எனக்கு சொல்ல தேவையில்ல, சரி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டாக நீ இருப்பியான்ற மாதிரி நம்ம லடா கேட்கா. ஐஸும் ஓகே நான் கண்டிப்பாக உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸும் சொல்லிடா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ண 2 பேரும் ஜாலியாகவும் அப்படி குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே காலேஜுக்கும் போகிறாங்க. ஐஸ்க்கு தான் வந்து உள்ளே போக மனசு இல்லை, ஏன்னா அவளை அந்த மாதிரி பேசினாங்களே. ஸோ அப்போ அதே மாதிரி கரெக்டாக அந்த டைம் நம்மளுடைய லடாவை கையை பிடிச்சிட்டு என்னுடைய ஸ்டாராக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல. நம்ம ஐஸும் இல்லை நான் நினச்சி கூட பார்க்கல, ஏன்னா வந்து ஒரு ஸ்டார் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆவனா அப்படின்னு சொல்லணுன்னே உடனே லடாவும் இல்லை நான் வந்து உண்மையாலுமே ஸ்டார்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல. ஐஸும் அப்படியே இவ்வளோ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணா. நம்ம லடாவும் இவளுக்கு லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ண. அப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட இந்த சீரீஸும் எண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு கொஞ்சம் நல்லா தானே இருந்துச்சு, உண்மையாலுமே நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோஸ்க்கும் லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல சீரீஸோட மீட் பண்ணலாம். அடுத்து டேர் டு லவ் மீல தான் மீட் பண்ணுவோம் எப்படியா இருந்தாலும். ஓகே, அந்த அடுத்த எபிசோட அந்த டேர் டு லவ் மீல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.